சென்னையில புதுசா ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்க சில்ட்ரன்ஸ் பார்க் தான் லாஸ்ட் வீக் போயிருந்தோம். பொங்கல் ஹாலிடேஸ் தான் போயிருந்தோம். அதோட வீடியோஸ் தான் இப்ப பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் டூ அவர் சேனல் தனலட்சுமி விளாக்ஸ். நீங்களும் வந்து சென்னையில இருக்கீங்க, இந்த கிண்டி நேஷனல் பார்க் போறீங்கன்னா, கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு போங்க. அப்போ உங்களுக்கு டைமிங், டிக்கெட் பிரைஸ் உள்ள வந்து 3D ஷோலாம் இருக்கு. அதோட டைமிங் எல்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா யூஸ் ஆகும். நாங்க வந்து Thursday போயிருந்தோம். வெளியே பைக் பார்க்கிங் 25 வாங்குவாங்க. உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து 60 அடல்ட்டுக்கு. சில்ட்ரன் பிலோ 5 இயர்ஸ்னா ஃப்ரீ. அபோவ் 5 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ்னா ₹10 வாங்குறாங்க. கேமரா எடுத்துட்டு போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹100. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மான் தான் வரும். உள்ள போனோடனே மான் போனது பார்த்து முடிச்சுட்டு உள்ள போனப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேர்ட் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுல அவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற வேற ஊர்லேருந்து, கண்ட்ரீஸ்லேருந்துலாம் கொண்டு வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கிளீனா இருந்தது. நல்லா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பறவை, அனிமல்ஸுக்கு முன்னாடியே போர்டு வச்சிருக்காங்க. அதுல இங்கிலீஷ்லயும், தமிழ்லயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஊர்லேருந்து வந்திருக்கு, அது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க போகும்போது நல்ல கூட்டமா தான் இருந்தது. இது உள்ளேயே வந்து ப்ளே ஏரியாவும் வச்சிருக்காங்க கிட்ஸுக்கு. அது 2, 3 இடத்துல இருக்கு. அப்புறம் பெரிய பெரிய ஆலமரம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் குட்டி பசங்க விளையாடிட்டே இருந்தாங்க. ஆனா கிளீனா இருந்தது. ஒரு சின்ன குப்பை கூட இல்ல கீழ. அதேமாரி தண்ணி குடிக்கிறதுக்கு அங்கங்க நெறைய இடம் வச்சிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப கிளீனா மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இருக்க நரி பார்த்தீங்கன்னா 2 நரி இருந்தது. 2மே பயங்கர ஆக்டிவா இருந்தது. ஓடிட்டே இருந்தது. சும்மா அப்படியே படுத்துட்டு உட்கார்ந்துட்டுலாம் இல்ல. அங்க பாருங்க எப்படி ஓடுது. இங்க ஃபுல்லா இந்த வளையா இருக்கனால கேமரா அவ்வளவா கிளியரா தெரியாது. பட் நேர்ல பண்ணீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே ஃபுட் வச்சிருப்பாங்க. இது வந்து வண்டலூர் ஜூ மாதிரி இருக்காது. நீங்க ஆல்ரெடி வண்டலூர் ஜூ போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே ரொம்ப தூரமா இருக்கும். நடந்து போகணும். அதே மாதிரி அனிமல்ஸ், பேரட்ஸ்லாம் வந்து அது கேஜி வந்து ரொம்ப உள்ள வச்சிருப்பாங்க. தூரமா பார்க்குற மாதிரி இருக்கும். இது அப்படியெல்லாம் இல்ல. கிட்ட தான் இருக்கு. பட் ஆனா நல்லா சேஃப்டியா கவர் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேண்டீன் இருந்தது. இது ஒரே ஒரு கேண்டீன் மட்டும்தான் அது உள்ள இருக்கு. வெளியே வந்து ஒரு கஃபே இருக்கு. இங்க என்ன இருந்தது பாத்தீங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம், காஃபி, பாப்கார்ன் இது மட்டும்தான் இருக்கு. டீ இருக்கு. வேற ஒன்றும் பெருசா இருக்காது. பாட்டில் இருக்க ஜூசஸ் இருக்கும், கூல் ட்ரிங்க்ஸ். அது வாங்கிடணும். இது ரேட் பாத்தீங்கன்னா, இந்த காஃபியோ பாப்கார்னும் 30, ஐஸ்கிரீம் வந்து ₹90. நீங்க வந்து ஹோம் ஃபுட் கூட எடுத்துட்டு போகலாம். எல்லாமே அலோடு தான். அது இல்லாம ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ கூட ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க வாசல். எல்லாமே உள்ள அலோ பண்றாங்க. பட் ஏன்னா சாப்பிட்டு அது அங்க கிளீனா டஸ்ட்பின்ல போட்டுடணும். அங்க மெயின்டெனன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த நெருப்பு கோழி பாருங்க எவ்வளவு பெருசு. அதுவும் கிட்ட வரும். நீங்க வந்து அந்த வலையை வந்து டச் பண்ணலாம். அது உள்ளலாம் கையை விட முடியாது. பட் ஆனா வலை டச் பண்ற தூரத்துல இருக்கும். அந்த நெருப்பு கோழி கிட்ட பார்க்கும்போது அவ்வளவு பெருசா இருக்கும். ஹைட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அதையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கலாம். அது பக்கத்துலயே இந்த ஈமு கோழி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு வச்சிருந்தாங்க போற டைம்ல. ஒரு 3 முட்டை இருக்கு. அதை வேற எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தோம் கிரீன் கலர்ல. இதுவும் எல்லாமே பக்கத்துலயே இருக்கும். நீங்க நல்லா பார்க்கலாம். குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்காது. அதெல்லாம் நம்ம ஜூல பார்த்துட்டு போவோம். வண்டலூர் ஜூல. இங்க வந்து யானை, சிங்கம், புலி அது எதுவுமே இருக்காது. மான் இருக்கும், மங்கி இருக்கும். அந்த கொரில்லா கூட இங்க இருக்காது. அப்புறம் இந்த நெருப்பு கோழி, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் மயில் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. crocodiles-லாம் இருந்தது நிறைய. நீங்க புதுசா இப்பதான் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போற வீடியோஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா நான் மீஷோ ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூஸும் கொடுக்குறேன். உங்களுக்கு மிஸ் பண்ணாம இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஆந்தை. மேல ஒரு 3 ஆந்தை இருந்துச்சு. அது நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா நல்லா தெரியும் பாக்குறதுக்கு. அது பக்கத்துலயே மங்கீஸும் இருந்தது. நிறைய மங்கீஸ்லாம் ஓடிட்டே இருந்தது. ஆமை எக்கச்சக்கமா வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. இங்கேயும் இருக்கும், ஃப்ரண்ட்லயும் இருக்கும். இன்னும் போக போக பின்னாடி சைடு கூட இருந்தது. நிறைய இருக்கு ஆமைங்க, crocodiles-லாம்.
ஆமா நந்து போய் பட்டு நிறைய கிளிங்க வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு கிளி காட்டுறேன் பாருங்க. அது பேசும். அது அவ்ளோ பேர் பார்த்துட்டு பேசிட்டே இருந்தாங்க அது கூட. இது வந்து crocodile பார்க்கறதுக்காக. இதுவும் நிறைய படுத்துட்டே இருக்கும். அந்த பக்கம் ஆமை, பாம்பு கூட இருந்துச்சு. அதுவும் வேற இடத்துல வச்சிருந்தாங்க. அதையும் பார்த்திருந்தோம். ஸ்னேக் பார்க் அது இல்லாம தனியா இங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்னேக்ஸ் வச்சிருந்தாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த போயிட்டு வந்திருக்கீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் சின்ன வயசுல போனது தான். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப ரெனோவேட் பண்ணி இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். கறியில போடுவாங்க இதுக்கு கறி மீன்கள் நம்ம ஃபுட் எல்லாம் உள்ள எதுவும் தூக்கி போடக்கூடாதுன்னு இங்க எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி போர்டுல மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த crocodile போர்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒண்ணு பேசிட்டே இருந்துச்சு. அது இந்த பறவை தான். நல்லா பெருசா இருக்கும். அது அவ்ளோ பேசக்கூட இல்ல. வாயாடிட்டே இருந்தது. அக்கா சாப்பிட்டீங்களா? பாய் எல்லாமே சூப்பரா பேசுச்சு. அது அவ்ளோ பேர் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. இத ரொம்ப நேரம் நாங்க பார்த்துட்டு இருந்தோம் அந்த பேசுறத. வா வா நாங்க போறோம் வா வா சீக்கிரம் வா வேற எல்லாம் போய் பார்க்க வேண்டாமா உன்னை மட்டும் எவ்வளவு நேரம் பார்க்கறது அதான் நான் உங்களை பார்க்கறல சைடுல அப்படிதான் இறங்கி வா வெரி குட் அப்படிதான் வெரி குட் அப்படியே கீழே இறங்கணும் மேலே இறங்கக்கூடாது அடி வாங்குவேன் சரி பாய் நான் போறோம் இந்த மாதிரி பிளே ஏரியா வந்து 2 இடத்துல வச்சிருக்காங்க. இதே மாதிரி நல்லா பெருசா இருக்கும். எல்லாமே புதுசா இருக்கனால உடைஞ்சிருக்கு, கீறிடும் அந்த மாதிரியெல்லாம் இல்ல. எல்லாம் நல்லா புதுசா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறாங்க. இல்ல பெரியவங்களும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஏறி. இதோட மேப் பார்த்தீங்கன்னா 2, 3 நிமிஷம் வச்சிருப்பாங்க. எங்க என்ன அனிமல்ஸ் இருக்கு, பிளே ஏரியா, அப்புறம் அந்த கேண்டீன் எங்க இருக்கு, அதெல்லாம் அந்த உள்ளேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த போர்ட்லயே அந்த மேப்பை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். ரொம்ப பெரிய ஏரியாலாம் இல்லை. நீங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வெளியே வந்துடலாம். இதுதான் அந்த அனிமேஷன் ஷோ. இது என்னன்னு நாங்க உள்ள போய் பார்க்க முடியல. ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 5 o'clock கூட முடிஞ்சிருமா. நாங்க போகும்போது ஒரு 5:10 தான் இருந்தது. அதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க போனீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி போய்க்கோங்க. நீங்க காலையிலேயே பிளான் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லா நம்ம விசிட் பண்ணிட்டு இந்த 3D ஷோலாம் பார்த்துட்டு வெளியே ஸ்னேக் பார்க் இருக்கும் தனியா. அது 30 rupees டிக்கெட். அதையும் நீங்க போய் பார்க்கலாம். இது உள்ள ஸ்னேக் பார்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமா தான் வச்சிருப்பாங்க. ஆனா எவ்வளவு பெரிய பாம்பு பாருங்க. நாங்க லேட்டா போனதுனால நாங்க ஸ்னேக் பார்க் போல. நாங்க மத்தியானமா தான் அங்கேயே ரீச் ஆனோம். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கும். இந்த கிளாஸ்லாம் நீங்க தொட்டே பார்க்கலாம். அவ்வளோ கிட்ட இருக்கும். இந்த பாம்பு வந்து இந்த சட்டிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. நீங்க என்ன எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவினிங் 5 o'clock மேலே இந்த லைட் எல்லாம் வந்து டிஸ்கோ லைட் மாதிரி போட்டு விடுவாங்க. ஆக்சுவலாக 5:30 க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அங்கே 6 o'clock வரைக்கும் இருந்தோம். அப்போவே ஃபுல்லாக கூட்டம் இருந்துச்சு. யாரும் வெளியே போகிற மாதிரியே தெரியல. நாங்கள் வந்து வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. எப்போ வெளியே போனாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 5:30க்கு மேலே டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு. பட் உள்ளே இருக்கவங்களாம் பொறுமையாக தான் போகிறாங்க வெளியே. நீங்களும் கண்டிப்பா விசிட் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மெயினா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நிறைய இருந்தது. கிளீனா இருந்துச்சு. நீங்க போறீங்கன்னா காலையிலேயே பிளான் பண்ணிடுங்க. காலையில ஒரு 10 o'clock அங்க போற மாதிரி இருந்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா பார்த்துட்டு வெளியே ஸ்னேக் பார்க்கும் பார்த்துட்டு பக்கத்துல காந்தி மண்டபம் இது பக்கத்து கேம்பஸ் தான். அது இன்னும் நல்லா பெருசா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பிடலாம். நாங்க போகும்போது டைமிங் மிஸ் ஆகி மத்தியானம் போனனால நாங்க இதை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ஒரு கெஃபே இருக்கும். இதுதான் அந்த ஜூ கஃபே இருக்கும். இதை ட்ரை பண்ணலாம் நாங்கள் யோசிச்சோம். பட் ஆனால் ரொம்ப லேட் ஆனதுனால வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா 6:30 மேலே ஆகிடும். இந்த ஜூ கெஃபேல நாங்கள் வெறும் ஜூஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். வேறு எதுவும் வாங்கலை. இது பக்கத்துலேயே தான் பார்க்கிங். இங்கே தான் ஸ்னேக் பார்க்கும். இது எல்லாமே இந்த ஒரே கேம்பஸ்லேயே இருக்கும். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் போயிட்டு வாங்க. நல்லாவே இருக்குது. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.